புதுசா ஸ்டார்ட் பண்ணோம்னா இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Einen Job wechseln nach einiger Jahren in einer Firma kennt fast jeder. ஒரே கம்பெனில வேற வேற ஜாப் மாத்துறது அது எல்லாருக்குமே ஈஸியா தெரியும் இல்லைங்களா? ஒரே ஆபீஸ்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்டோ இல்ல வேற வேற ஜாபுக்கு போறது மாத்துறதுன்றது அது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். Aber einige entscheiden sich für einen kompletten Neuanfang. ஸோ கம்ப்ளீட்டா புதுசா அந்த ப்ரொஃபஷன் இல்லாம வேற ப்ரொஃபஷன் மாத்தி போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ பிகின் உன்சர சீரி. ஸோ அவங்களோட மேகசீன்ல வந்து நாயர் ஜாப் நாயர்ஸ் குரூப்ல 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத வந்து நீங்க படிச்சுட்டு சொல்லணும். ஸோ படிங்க, யார் படிக்கிறீங்க? ஃபார்ம் பியூரோ ஜூம் ஐகன் அண்ட் லாடன். ஃபார்ம் கேக்குதுங்களாங்க மேம்? ஃபார்ம் பியூரோ ஜூம் ஏக்னம் லாடன் nach ihren English Studium hat Marlies Hounstein fast 20 Jahre lang als Obersetzerin bei einer Firma வாங்க மேம். ஆமா, Firma gearbeitet. Dann wurde die Arbeitslos und musste eine neue Arbeit finden. Sie wollte schon lange etwas für die Umwelt machen und hat die Chance genutzt. Mit einem London Ort Eger Tromberger. Dort verkauft sie nun Lebensmittel ohne Plastik. Verpackung. Sie ist selbstständig und hat keinen Chefnager. Aber das finanzielle Risiko ist größer als vorher. Hat sie ihre Idee bereit. Nein, auf keinen Fall. Ich werde jetzt 540 und habe mein eigenes Haus mit vielen netten Kunden. Werde ich bis zur Rente machen. மேம் டிஸ்பிளே ஆர்டர் பண்ணிருக்கீங்க. என்னம்மா? டிஸ்பிளே ஷேக் ஆவற பத்தி எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதா மேம்? சொல்லுங்க. டிஸ்பிளே ஷேக் ஆவற பத்தி இருக்குங்க எனக்கு. அப்படியா? ஆமாங்க மேம். தெரியலையே என்ன ஆச்சுன்னு. என்கிட்ட நல்லதா இருக்கு. நெட்வொர்க் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். ஓகே. உங்களுக்கு எல்லாம் மணி மேம் ஜோ உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஓகேவா? ஓகே மேம். ஓகே. From Bureau Zoom Eigen and Laden from office to the own shop. So nach ihrem Englisch-Studium hat Marlies Hounstein fast 20 Jahre als Übersetzerin bei einer Firma gearbeitet.
ஸோ இவங்க வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சடனாக அவங்களுக்கு ஜாப் போயிடுச்சு and she has to find a new job. She wanted shown lange etwas for the Umwelt market. So she wanted to do something for the environment. And இந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. மிட் ஐனம் லாடன். ஸோ அவங்க ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரீம் அது ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோன்னு. அங்கே என்ன சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா ஓன்லி க்ரோசரிஸு வித்தவுட் பிளாஸ்டிக்கு இல்லை பேக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விற்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் செல்ஃப் ஸ்டாண்டிஷ் செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி அட்டன் கைனன் செஃப் மேர். அவங்களுக்குன்னு பாஸ் யாருமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபினான்ஷியலாக எதாவது ரிஸ்க் வந்தாலும் இவங்களுக்கு தான் இருக்கும். ஹாட்ஸி எரை இடே பெராய்ட். ஸோ இதனால அவங்க ரெக்ரெட் பண்ணாங்களா அப்படின்னா நோ, டெஃபினெட்லி நாட். ஸோ இப்போ வந்து நான் 45 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் நைஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் ஐ வில் டூ திஸ் டில் ஐ கெட் ரிட்டையர்மெண்ட் அந்த ஏஜ் வர வரைக்கும் நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ஓகே. இவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தனியாக வெளியில் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் ஒன் இஸ் ஓகே. ஆனால் இந்த பர்சன் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிங்க, யாராச்சும் படிங்க. Marcus Studer had in Zurich Medicine studiert und in der Schweiz und in den USA seine Ausbildung zum Herrschrugen gemacht. Später ist er Oberarzt und Leader eines Herzentrums geworden. Er wollte schon immer als Mediziner down off. மேம் ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி வந்து ஷேட் ஆகுது மேம். அப்படியா? ஆமா ஆஃப் ஹோரன் when erfol Grishtamam Greisten ist als had Dr. Studer noch 25 Jahren als erfolgreicher Zerchuring die Ausgleidung gegen bequeme Klamotten Getash இருங்க மேம் ஷேட் ஆகுது. உங்க சைடுல ஏதாவது இது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமா? எனக்கான தெரியுது மேம். ரீட் பண்ணும்போது ஷேக் ஆறதா இருக்குதுங்க மேம். ஒரு மாதிரி லைட் பிங்க் லைட் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷேட் ஆகுது மேம். பரவாயில்ல, உங்களுக்கு கலர்ஃபுல்லா வருது, விடுங்க. ஏர் ஈஸ்ட் ஃபெமகரா மேம். ஏர் ஈஸ்ட் ஃபேன் பவர் கெவார்டன் das wallet er schon als Kind er bekommt in die dem Beruf wenig Gehalt aber es war die richtige Entschuldigung für Egan. Er liebt
ம் டி பெரைட்டமம் ம் பெரைட் Freiheit. பெர்ஹைட் ஆஃப் டெர் ஸ்ட்ரோஸ் ஸ்ட்ரெஸ்ஸமம் Straße. Straße ம் Straße und kommt mit seinem ம் Lastwagen ம் and sehr viele Orte. Später will Markus Studer nach Busfahrer ம் ம் werden. வேடன். ம் ஓகே. ஸோ உங்ககிட்ட பிரிண்ட் இருக்குல்ல, அதுல வச்சு படிக்கலையா? மேம் அது ரொம்ப உத்து பார்த்து படிக்க வேண்டியதா இருக்குது மேம். ஓ சரி சரி. அதனால தான் மேம் ஸ்கிரீன் பார்த்து படிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. விஷுவல் ஒரு மாதிரி பிளர் அடிக்கிற போல ஆயிடுதுங்க மேம். ம் எனக்கு சரி. இப்பதான் மேம் தெரியுது இந்த பிங்க் கலர் கலரா வருது, பிங்க் வருது. ஓகே ஓகே ஓகே. இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, மார்க்கஸ் ஸ்டூடர் ஹாட் இன் ஜூரிஷ் மெடிசன் ஸ்டுடியட், மெடிசன் படிச்சிருக்காரு சுவிட்சர்லாண்டில். அப்புறமா யூஎஸ்ஏல வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு, ஹார்ட் சர்ஜனா ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிட்டாரு. அவர் தான் வந்து சீனியர் ஃபிசிஷியன் அண்ட் ஹெட் ஆஃப் த ஹார்ட் சென்டர். அப்புறம் அவர் வந்து ஆல்வேஸ் ஹி வாண்டட் டு வெளியில வந்துடணும், இதை ரிட்டையர்ட் ஆயிடணும், ஜாபை விட்டுட்டு வந்துடணும்னு யோசிச்சிருக்காரு. எப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிலைமையில இருக்கும்போது ரிட்டையர்ட் ஆகணும்னு பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன 25 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல் ஹார்ட் சர்ஜனா இருக்கிறவரு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வேலையை விட்டு வந்துட்டு ட்ரக் டிரைவரா வந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து அவருக்கு ட்ரக் டிரைவர் ஆகணும்னு ஆசையாம். ஸோ இதுல வந்து அவருக்கு கம்மியான சேலரி தான் வரும். இருந்தாலும் அவர் வந்து இந்த டிசிஷனுக்கு வந்து வருத்தப்படல. பிகாஸ் ஹி லைக்ஸ் த ஃப்ரீடம் ஆன் த ஸ்ட்ரீட். ஸோ எந்த பிளேஸ் போனாலும் அவர் வந்து அந்த ட்ரக்ல தான் போறாரு. கடைசியில வந்து இவர் பஸ் டிரைவரா கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாராம். மேம் ஹார்ட் சர்ஜன் திரும்பவும் சொல்லுங்க மேம். அது டாய்ச்ல எதுமா? ஹார்ட் சர்ஜன் அது ஓபர் ஹார்ட்ஸ் வந்து பிசிஷியன், என்ன சொல்றது, சீனியர் பிசிஷியன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஓபர் ஹார்ட்ஸ் அண்ட் லைட்டர் ஐனஸ் ஹார் சென்ட்ரும். இல்லைங்க மேம். ஹேசிஷ்ரூகனா ஹேசிஷ்ரூகன்னா ஹார்ட் சர்ஜன். ம் ஸோ அதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிட்டாரு ஹார்ட் சென்டருக்கு. ஓகேவா? ஓகே மேம். ம் ஸோ இது என்ன பண்ணணும்னா, இவங்களோட நேம்ஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ட்ரைனிங் பண்ணாங்க, என்ன படிச்சாங்கன்னு, முன்னாடி இருக்கிற ப்ரொஃபஷன் என்ன, அதுக்கப்புறமா இருக்கிற ப்ரொஃபஷன் என்ன, ரீசன் ஃபார் த ஜாப் சேஞ்ச், எதனால அதுக்கு என்ன ரீசன் அவங்க ஜாப் சேஞ்ச் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி பேசணும்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ich finde komisch. ஸோ இவர் பண்ணது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ பெரிய ஹார்ட் சர்ஜனு கடைசியில் ட்ரக் டிரைவராக வந்ததுன்றது வந்து கொஞ்சம் ich kann das nicht verstehen, Herr Studer hat früher viel verdient. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. aber hat Fanfahrer geworden. ஆனா அவர் போய் ட்ரக் டிரைவரா ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றது. ஸோ ich denke das ist eine gute Entscheidung. இந்த லேடிக்கு வேணா சொல்லலாம் das ist eine gute Entscheidung. ஸோ பியூரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓனர் ஷாப் வச்சிருக்காங்க. அது das ist eine gute Entscheidung, good decision. ஆனா ich denke nicht, இவர் வந்து das ist keine gute Entscheidung, not a good decision அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவர் 25 இயர்ஸா நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவர் ட்ரீம் ஜாப்க்கு வந்திருக்காரு. ஓகே. ஸோ இதுல வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாமே இதுல இருக்கு.
மார்லிஸ் பத்தி சொல்லியிருக்கோம் பாருங்க. ஸோ மார்லிஸ் ஹேட் இங்கிலீஷ் ஸ்டூடியட். ஸோ அவங்கள பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா நீங்க இதை சொல்லலாம். So sie hat fast 20 Jahre als Übersetzerin in einer Firma gearbeitet. So 20 years வந்து டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. Dann wurde sie arbeitslos und musste eine neue Arbeit finden. So அதுக்கப்புறம் ஜாப் போயிடுச்சு. She has to find a new job. Heute hat sie einen eigenen Laden. Today she has a own shop. Dort verkauft sie Lebensmittel ohne Plastik und ohne Verpackung. Jetzt ist sie selbstständig. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, பாஸ் கிடையாது. இப்போ வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து முன்னாடி வந்து இப்போ அதிகமாக இருக்கு, ஆனால் அவங்க வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ அந்த பர்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனா இது சொல்லலாம். So Markus Studer hat Medizin in Zürich studiert. Hat eine Ausbildung zum Versicherung gemacht. So training Heart Surgeon training எடுத்திருக்காங்க. Später wurde Oberarzt und Leiter eines Heart Zentrum. அதுக்கப்புறமா சீனியர் ஃபிசிஷியனும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹார்ட் சென்டருக்கு. அது 25 years of successful ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டாரு. டுடே he has become fanfare truck driver. So verdient jetzt weniger Geld. இப்போ வந்து கம்மியா சம்பாதிக்கிறாரு. Aber liebt die Freiheit auch, but he loves the freedom in the street and அவர் நிறைய டிராவல் பண்றாரு. ஸோ இந்த இதுதான் நான் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ டிஸ்கஷன் பண்ணும்போது இங்க பாருங்க, ich finde es super, dass Marlies ihren eigenen Laden hat அப்படின்னு சொல்லலாம். Ja, ich kann gut verstehen, dass sie etwas für die Umwelt machen möchte. சரி, தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல ரொம்ப சின்னதா இருக்கா? இது ஓகேனா? இது ஓகேவா? ஸோ அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பேசலாம் நீங்க. So for student ich finde es super, dass Marlies ihren eigenen Laden hat. Ja, ich auch. Ich kann gut verstehen, dass sie etwas für die Umwelt machen möchte. Aber das finanzielle Risiko ist größer. Ja, aber sie ist glücklich. So financial risk அதிகமா இருக்குன்னா yeah, but she is happy. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ மார்க்கஸ் ஸ்டூடர் அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா ich finde Markus Studer Entscheidung interessant. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. Ich kann das gut verstehen, ein Arzt hat viel Stress. ஸோ இப்படி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டாக்டர்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால அதை விட்டு வெளில வந்திருக்காரு. aber verdient jetzt weniger Geld. ஆனால் இப்போ கம்மியாக ஏர்ன் பண்ணுறாரு. das stimmt, அது ரைட்டு தான். aber hat jetzt mehr Freiheit. இப்போ நல்ல ஃப்ரீடம் இருக்கு இல்லையா அவருக்கு அப்படின்னு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இது நோட் பண்ணீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் மேம். ஓகே ஓகே. ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேர்டன். ஸோ இந்த வேர்டு தான் வேர்டன். வேர்டன் மீன்ஸ் டு பிகம். ஸோ வேர்டன்ன்றது எப்படி கான்ஜுகேட் பண்ணுறது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ்லன்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஷ் வேர்டு, தூ வில்ஸ்ட், எரசி விர்ட், வியர் வேர்டன், இயர் வேர்டட். ஸோ எப்படி கான்ஜுகேஷன் இது ஃபுல்லாக. ப்ரிட்டாரிட்டும் சிம்பிள் பாஸ்ட்னா ஊர்டு, வேர்டன்ன்றது ஊர்டன் அப்படின்னு வருது. ஸோ அதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இஷ் பின் கெவோர்டன். ஸோ ஒரே வேர்டு ஒவ்வொரு டென்ஸ்லையும் எப்படி மாறுதுன்னு பாருங்க. செக் பண்ணீங்களா?
இதெல்லாம் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, போக போக உங்களுக்கு புரியும். வேர்டுன்னா டு பிகம். ஸோ இங்க பாருங்க, இஷ் வேர்ட மியூட அப்படின்னா ஐ எம் பிகமிங் டயர்டு. ஏர் வில் லேரர், ஹி இஸ் பிகமிங் எ டீச்சர். இது ப்ரெசென்ட் டென்ஸ்ல. ஜி வில் க்ளூக்லி, ஷி இஸ் பிகமிங் ஹாப்பி. ஸோ இது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல. இஷ் வுட் கிரங்க்னா ஐ பிகேம் சிக், நான் சிக் ஆயிட்டேன். சிம்பிள் பாஸ்ட்ல. ஏர் வுட் ஸ்னெல் பெரும்ட், he became famous quickly. They wouldn't find and they became friends. இது வந்து present tense. Perfect tenseல பாருங்க, ich bin müde geworden. Perfect tenseல நம்ம என்ன சொல்லிருக்கோம், haben இல்ல sein verb யூஸ் பண்ண சொல்லிருக்கோம் இல்லீங்களா? அப்போ இந்த வேர்டனுக்கு என்ன sein verb யூஸ் பண்ணிக்கணும். Ich bin müde geworden, I have become tired. Er ist ein guter Musiker geworden. He has become a good musician. Sie sind Lehrer geworden. They have become teachers. நோட் பண்ணீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஒரே ஒரு வேர்டு பாருங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஈஷ் வேர்ட லேரரின், அது வந்து டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ்ல எப்படி போடுறது. நான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நான் வந்து டீச்சர் ஆயிட்டு இருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன டீச்சர் ஆக போறோம் இல்லையா? ஸோ ஈஷ் வேர்ட லேரரின் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. இது சிம்பிள் பாஸ்ட்னா ஈஷ் வுட் லேரரின் ஐ பிகேம் எ டீச்சர், முடிஞ்சிச்சு, நான் டீச்சர் ஆயிட்டேன். இது ஐ ஹாவ் பிகம், இதுவும் இது ரெண்டுமே ஒண்ணுதான். ப்ரிட்டாரிட்டுமும் பெர்ஃபெக்ட்டும் வந்து என்னது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச போனது சொல்றோம். ஆனா ப்ரிட்டாரிட்டும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிட்டன்ல யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட் வந்து ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுவாங்க. இஷ் வுட் லேரரின், இஷ் பின் லேரரின் கெவோர்டன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏர் வித் ஃபேன் ஃபாரர், அது வந்து நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்றது, he becomes truck driver. He becomes truck driver. Er ein Traum wird wahr. A dream becomes true. அதே மாதிரி ஸோ இஷ் வேர்ட 45 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இஷ் வேர்ட ஃபுன்ஃபுல் ஃபியர்சிஷ் யாரை ஆல்ட். ஸோ ஐ வில் பி 45 years old. So preteritum. Sie wurde arbeitslos. She became unemployed. Sie became unemployed. அப்புறம் ist Oberarzt geworden. ஓகே, இப்போ இதுக்கு மாத்தலாம். லேசன் சிடி ஜாட்ஸ உனர்கான்ச சிடி பாசன்டன் ஜாட்ஸமிட் வேர்டன். ஸோ வேர்டன் யூஸ் பண்ணோம் இங்க எல்லாமே. ஸோ இங்க வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த சம்மர் இஸ் 4 சம்மர் முடிஞ்சிச்சு, அப்பனா என்ன ஆகும், கோல்ட் ஆகும் இல்லைங்களா? எஸ் வித் கேல்டர், இட் பிகம்ஸ் கோல்டர். மைனே கெசிஸ்டர் ஸ்டுடியரன் பைட மெடிசன். என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் மெடிசன் படிக்கிறாங்க. அப்ப என்னவா ஆக போறாங்க அவங்க? ஆர்ட்ஸ் மேம். அதுக்கு எப்படி சொல்லணும்? ஜி வேர்டன் ஆர்ஸ்டே டாக்டர்ஸ். ஜி வேர்டன் ஆர்ஸ்டே. ஸோ மைன் கொலீக் ஸ்டேஜ் லெட் ஹவுஸ். ஸோ என்னோட கொலீக் வந்து பார்க்கறதுக்கு பேடா இருக்காங்க. அப்ப என்ன ஆக போகுது அவருக்கு? கிராங்கா மேம். வேர்டடா ஏர் வில்ட் கிராங்க், சிக் ஆக போறாருன்னு அர்த்தம்.
Ihr lernt sehr schnell Deutsch. நீங்க எல்லாம் சீக்கிரம் நல்லா சீக்கிரமா ஜெர்மன் படிக்கிறீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க என்ன ஆவீங்க? நாங்க எம்ப்ளாய். இல்ல உங்களோட ஜெர்மன் என்ன ஆகும்? immer besser மேம். ஆமா டெவலப் ஆமா. ஆகுமா மேம்? Immer besser. immer besser. ஸோ டிம் ஸ்வெஸ்டர் இஸ் schwanger. ஸோ டிம்மோட சிஸ்டர் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன ஆக போறாரு? ஆ, ஆமா அங்கிள் ஆக போறாரு. onkel. Er wird onkel. Okay. Heute habe ich Geburtstag. ஸோ அப்பனா என்ன ஆக போகுது? 30 Jahre alt. Ich werde 30 Jahre alt. ஓகே. நீங்க வந்து 15 இயர்ஸா இருக்கும்போது என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? 21 இயர்ஸா இருக்கும்போது என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? 51 இயர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? ஆமா. So at 15 I wanted to become a doctor. At 21 I wanted to become a teacher. At 51 I would like to have my own business. இல்ல கிரியேட்டிவா ஒர்க் பண்ணணும், இல்ல travel, learn new things அப்படின்னு சொல்றதுக்கு இந்த எக்ஸசைஸ். நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? மேம் 30 இயர்ஸ் ஆயிடுச்சுனா மேம். என்னம்மா? மேம் இங்க வந்து 30 இயர்ஸ்க்குலாம் என்ன மெயின் பண்றோம்னா ஏன் மேரேஜ் பண்ணோம் பேச்சுலராகவே இருக்கலாமேன்னு திங்க் பண்ணாங்க மேம். இதெல்லாம் என்னங்க மேம்? என்னங்க இப்படிலாம் போட்டு வச்சிருக்கீங்க? இப்ப அது சொல்லணுமா? ஆமாங்க மேம். அது ஒண்ணுமே பண்ண முடியாதே, முடிஞ்சிச்சு உங்களுதெல்லாம். அதாங்க மேம் பண்றதே தெரியலங்க. ஆக்சுவலி சிங்கிள் அப்படின்றதுக்கு வந்து லேடிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா லேடிஷ்? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா அப்போ? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இந்த பேஜ் மட்டும் முடிக்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ட்ரவும்பெரூஃப் வரும். ஸோ உங்களோட ட்ரீம் ஜாப் என்னன்னு எழுதணும். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் ஜாப் நினச்சி பாருங்க, சும்மா எழுதியிருக்கேன். மை ட்ரவும்பெரூஃப் இஸ் eine eigene Sprachschule zu führen. So open my own language academy, weil ich Menschen helfen möchte, neue Sprachen zu lernen und ihre Kommunikationsfähigkeiten zu verbessern. Communication skills வந்து பெட்டர் பண்ணும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு. So ich finde es spannend, ein kreatives und motivierendes Lernumfeld zu gestalten und meine Leidenschaft for Sprachen mit anderen zu teilen. ஸோ இது என்னோடது எழுதியிருக்கேன் சும்மா.
ஸோ உங்களை பத்தி உங்களோட ட்ரீம் ஜாப் பத்தி எழுதணும்னா நீங்க எழுதலாம் இப்படி. சரிங்களா? ஓகே. இங்க வந்து இவங்க சொல்ற வார்த்தையில எம்மா இல்ல என்னு கேக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐனம் ஐனம் அப்படின்னா எம் வருது இல்லைங்களா? இயரன் அப்படின்னா என் வருது. ஸோ என்ன வேர்டு கேக்குறீங்க? என்ன எண்டிங்? வாட் இஸ் த எண்டிங்? einem, என்ன கேட்டுச்சு உங்களுக்கு? ஐனே ஐனம். ஸோ எம் இல்ல என் எண்டிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேற என்ன வேர்ட்ஸ் கேக்குறீங்கன்றது தான் மெயின் இங்க மார்க் பண்ணும். ihren, இங்கே மேம் இது ஒண்ணுமே கேட்கலைங்க மேம். அப்படியா? இயரன். இயரன்னா என்ன வேர்டு? என்ன எண்டிங்? என்னம்மா என்னங்க மேம்? ஓகே. dem, டேம். எம்மங்க மேம். einen, ஐனன். ஐநன் என்ன மேம் unseren, உன்சரன். என் என்ன மேம் im, இம். எம் ம். deinem, டைனம். எம் ஓகே. ஸோ இங்கேயும் வந்து இது ஜஸ்ட் அவங்க ரிப்பீட் சொன்னதை நீங்க ரிப்பீட் பண்ணணும். 1. Der Mann von Marlies hilft im Geschäft mit. Der Mann von Marlies hilft im Geschäft mit. டியர் மேன் ஃபார் மெர்லின் ம். வில் Geschäft Mr. Geschäft mit. 2. Manchmal fährt Marlies mit dem Auto nach Memmingen. manchmal fährt Marlies mit dem Auto nach Memmingen. Memmingen. 3. Mit seinem neuen Lastwagen fährt Markus in andere Länder. ம். mit seinem neuen Lost Fagrin ம். Marcus in added Lander. ஆ. Vier. Seinen schönen Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. Seinen schönen Lastwagen machte er nichts mehr gegen den alten Job transition. ஓகே. நீ அவங்க இங்க அவங்க சொல்றது அப்படியே நீங்க வந்து கரெக்டா எங்கெல்லாம் Fear. சேர்த்து படிக்கிறாங்க, எதெல்லாம் சேர்த்து படிக்கிறாங்க, எதெல்லாம் பிரிச்சு படிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகேங்க மேம். 4. Seinen schönen Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. அப்படி எந்த இடத்துலயும் பிரேக் இல்ல போல இருக்கு. Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. என்ன சொல்லலையா? Seinen schon Lastwagen machte Job total. நான் சொல்லி ஓகே ஓகே. ஸோ இதோட முடிச்சிட்டோம். என்ன பண்றீங்கன்னா